எது வெற்றியுள்ள வாழ்க்கைன்னு சொன்னா ஒரு பெரிய சாட்சி இருக்கணும். இன்னைக்கு சாட்சி இல்லை. இன்னைக்கு ஜனங்கிட்ட என்ன இல்லை? சாட்சி இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எது சாட்சி? யோவான் 5:36 ஏசாமி சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் என்னை பத்தி நிறைய சாட்சி சொல்றான். அது சொல்லுகிறான், அந்த முதல் வார்த்தையே, ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், தேவனோடு கூட இருந்தார், தேவனாய் இருந்தார். 6வது வசனம் சொல்லுது, உலகத்துக்கு எப்படி வந்தாராம்? மெய்யான ஒளி. இவர் தான் ட்ரூ லைட்னு சொல்றான். இவர் தான் மெய்யான ஒளி. உலகம் அவரால் உண்டானது. 11வது வசனம், சகலமும் அவருடையது. அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கோங்க, தொடர்ந்து அதுல போட்டிருக்குது, எல்லாம் அவருடையது. 12வது வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் விசுவாசிக்கிறவன் யாரோ அவனெல்லாம் கூட்டு போய் தேவனுடைய பிள்ளையாய் அந்த குடும்பத்திலே சேர்க்கிறவர் என்று சொல்லுகிறான். தொடர்ந்து அவன் சொல்லுகிறான், எனக்கு முன்னாலே இருந்தவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், வார்த்தையாய் இருந்தவர், அப்படியே ஒவ்வொன்னா சொல்லி கொண்டு வருகிறவன். நீங்க அந்த 16வது வசனத்துல சொல்லுகிறான், அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல கிருபை. ஒவ்வொரு வசனமா நீங்க அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா சொல்றாரு, கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாய் கொடுக்கப்பட்டது. 18வது வசனம் சொல்றார், அவர் வந்தா பிதாவை நமக்கு என்ன செய்தாரு? காண்பித்து கொடுத்தார். ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வந்து 26ல சொல்லுகிறார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நான் இன்னைக்கு தண்ணியில உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதுதான் காண்பிக்கலாம். தேவ குமாரன் சொல்லுங்க. 34வது வசனம், இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறான். தேவா இவ்வளவும் இந்த சாட்சியெல்லாம் கேட்டு ஏசாமி சொல்றார், இவன் சொல்றதெல்லாம் ஒரு சாட்சியே இல்லைன்னா சொல்றதெல்லாம் வாசம் பாருங்க. யோவான் 5ல வாசிக்கிறோம், யோவானுடைய சாட்சியை பார்க்கிறோம், அவன் சொல்றத பார்க்கலாம், என்கிட்ட பெரிய சாட்சி நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னார். என்ன சாட்சி? வாசிங்க யோவான் 5. மேன்மையான சாட்சி ஒன்று என்னிடத்தில் உண்டு. அது என்னன்னா, நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே. பாருங்க, அவர் சொல்றாரு, என் சாட்சி என்ன தெரியுங்களா? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக அனுப்பப்பட்டேனோ அந்த வேலையை நான் பர்ஃபெக்டா செய்யறேன் பாருங்க, இதான் என்னுடைய சாட்சின்னு சொன்னார். நான் செய்கிற கிரியைகள், நம்ம கிரியைகள் தாங்க சாட்சி. 1000 பேர் நம்மளை பார்த்து 1000 காரியங்கள் சொல்லட்டும், ஏசாமி தான் சொன்னான், யோவான் சொல்றதெல்லாம் அம்பான்னு சொல்லட்டும், ஆனா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னு சொன்னா, நான் கிரியை செய்யறேன் பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு சாட்சியா இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் அதுதாங்க. ஆண்டவர் என்ன, உன்னுடைய கிரியைகள், உன் கிரியைகள் என்ன சாட்சி சொல்லும்? நம்முடைய கிரியைகள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லும்? அப்போஸ்தலர் நீங்க 10:22 வாசிங்கன்னா, அங்க ஒரு மனிதனை போடப்பட்டிருக்கிறது, நீதிமானோ தேவனுக்கு பயப்படுகிறவனோ புறஜாதிகள் எல்லாராலும் நல்லவன்னு சாட்சி பெற்ற கொர்நேலியு. ஏன் நல்லவன்னு சாட்சி பெற்றான்? தேவ பக்தி இருந்தது, தெய்வ பயம் இருந்தது, கூடவே என்ன செய்து கொண்டு இருந்தானா, ஜனங்க எல்லாருக்கும் மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தான். தர்மங்கள், நன்மையான காரியங்கள். அப்போஸ்தலர் 9:36 சொல்லுகிறது, கிரேக்க பாஷையிலே தொற்காள் என்று சொல்லப்படுகிற தபீத்தாள் செத்து போன நிலைமையில இருக்கிறார். சாட்சி சொல்றாங்க, ஐயோ அவ எவ்வளவு நல்லது தெரியுமா, பாருங்க இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு சொன்னாங்க. மரணத்திலிருந்து அவள் உயிரோடு கூட எழும்பினாள். ஏன்னா அந்த நற்கிரியைகள் தேவனுக்கு முன்னால என்ன செய்யுமா? போய் நிற்கும். ஆண்டவருக்கு முன்னாலே தபித்தாளுடைய வாழ்க்கை சாட்சியாய் நிற்கிறது. சொல்றாங்க, வாழ்ந்த காலங்களிலே எத்தனை நன்மை செய்தான்னு பார்த்த உடனே ஆண்டவர் அவளை என்ன செய்கிறதை பார்க்கிறோம், உயிரோடு கூட எழுப்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்முடைய சாட்சிகள். அங்கே வாசிக்கிற எபேசியர் 2:10 வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? எதற்காக கர்த்தர் நம்மளை உருவாக்கினாராம் தெரியுமா? நற்கிரியை செய்ய கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்.